ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான வத்தக்குழம்பு சாதம். இங்கே ஒரு 1 pot ரெசிபியாக இந்த வத்தக்குழம்பு சாதம் பண்ணுறோங்க. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நம்ம எப்படி சாம்பார் சாதம் எல்லாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த வத்தக்குழம்பு சாதமும் ஒரு அருமையான வெரைட்டி ரைஸுங்க. வத்தக்குழம்பு கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான குழம்பாக இருக்குங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நல்ல மருத்துவ குணங்களும் நன்மைகளும் நிறைந்த சுண்டைக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் இங்கே சேர்த்து போட்டு நல்ல ஒரு வத்தக்குழம்பு சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல சாம்பார் சாதம் மாதிரி இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டி ரைஸு. நல்ல சுட சுட வத்தக்குழம்பு சாதம் போட்டு தொட்டுக்கு ஒரு அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டா போதுங்க, திருப்தியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி இது. டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடலாங்க. இங்கே 1 டம்ளர் அளவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். இது நார்மலாக நான் டெய்லி யூஸ் பண்ணுற ரைஸு. பச்சரிசியும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இங்கே 1 டம்ளர் அரிசியை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 20-25 நிமிஷம் ஊறட்டும். அப்போ நமக்கு சாதம் நல்லா குழைவாக வெந்து வருங்க. ஸோ அரிசி ஊற வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கிறேன். நம்ம இந்த வத்தக்குழம்பு சாதம் 1 pot ரெசிபியாக செய்கிறோம். ஸோ குக்கரில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பர்டிகுலர்லி இந்த வத்தக்குழம்பு சாதம் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் விடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க, அது நல்லதும் கூட. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவி போட்டுடலாங்க. இப்போ அடுத்தது தாளிப்புக்கு ஒரு வரமிளகாய் உடச்சி சேர்த்துடலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே எண்ணெயிலேயே நம்ம இந்த வத்தலையும் போட்டு வறுத்தெடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டக்காய் வத்தல், அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல். இந்த சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் எல்லாம் அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எல்லாம் வராமல் ஜீரணத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த சுண்டக்காய் வத்தலெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எண்ணெயில் இந்த வத்தல் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 5-6 பல் பூண்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். பர்டிகுலர்லி இந்த வத்தக்குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி வத்தக்குழம்பு சாதமெல்லாம் பண்ணும்போது நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கறது பெஸ்ட்டுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. காரம் சரியாக இருக்கும், அதனால் நான் வெறும் சாம்பார் பொடி மட்டும் இங்கே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்குகிற சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறீங்க, அதில் காரம் அளவாக தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கணும். இங்கே அழுத்தி பிடிச்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேங்க பாருங்கள், இந்த அளவுக்கு. இதை நல்லா ஊற வச்சு கரைச்சி வடித்து அரிசி அளந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம வதக்கி வச்சிருக்கிற பொருட்களோட சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அந்த புளி தண்ணி நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் ஒரு குழம்பு பதத்துக்கு வரட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சு திக்காயிருச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கும்போது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு 3/4 கப் அளவுக்கு கொதிக்க விட்ட வத்தக்குழம்பு இருக்குது. இதில் அரிசி வேக வைக்கிறதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு அரிசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.25 கப்பு போல் தண்ணி வைக்கிறோங்க. நம்ம நார்மலாக அரிசி வேக வைக்கிற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்குறோம். ஏன்னா நம்ம இங்கே புளிக்கரைசல் ஊற்றிருக்கிறோம். ஸோ நல்ல சாதம் குழைவாக வெந்து வர்றதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும். மொத்தமாக இங்கே ஒரு 3.5 கப்புக்கு மேலே தண்ணி விட்டுட்டேங்க. அடுத்ததாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இங்கே வத்தக்குழம்பு சாதம் பண்ணுறோம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து வரும்போது டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சமாக அதிகமாக போடுங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ ஃபைனலாக இதில் ஜாகரி வெல்லம் சேர்த்துக்கிறேன்.
இந்த இனிப்பு சேர்க்கும் போது அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ்ட் ஆகி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ ரெடியாக நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற அரிசியை சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருவோம். 1 கப்பு அரிசியை நம்ம கழுவி ஊற வச்சுருந்தோம். அது இப்போ சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்தாச்சு. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். நம்ம எல்லாமே சேர்த்தாச்சுங்க. உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு விட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 4 to 5 விசிலுக்கு நம்ம வேக வச்சுருவோம். ஏன்னா நம்ம இங்கே புளித்தண்ணியும் சேர்த்து தான் நம்ம வேக வைக்கிறோம். ஸோ கொஞ்சம் அதிகமாக ஒரு 2 விசில் விட்டுட்டோம்னா நல்லா பர்ஃபெக்டாக ரைஸ் வெந்து நல்லா கொஞ்சம் குழைவாக இருக்கும். விசில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுறோங்க. நல்ல கமகமன்னு வாசம், அந்த வத்தக்குழம்பு வாசம் அப்படி பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல சாதம் வெந்திருக்கு பாருங்கள். நல்ல குழைவாக சாதம் பர்ஃபெக்டாக வெந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான வத்தக்குழம்பு சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நல்ல இது சுட சுட பரிமாறி கூட ஒரு அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சவங்க கொஞ்சமாக மேலே நெய்யை விட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் இன்னுமே தூக்கலாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான வெரைட்டி ரைஸு, நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். அதுவும் இந்த சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தலெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி ஒரு 1 pot மீலாவும் நம்ம இதை குக் பண்ணலாம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸ் வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.